அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை வீசியிருக்கிறது ஈரான். இது தொடர்பாக எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரியரிடம் பேசுவோம். ஹரி, நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டு வந்தீங்க. இரண்டு தரப்புலையும் என்ன சக்தி வாய்ந்த படைகளை வைத்திருக்காங்க, ஈரானுடைய பலம் என்ன, IRGC என்றால் என்ன, அவங்களுடைய சக்தி என்ன என்று. ஈரான் இப்ப பதிலடி கொடுத்திருக்காங்க, பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. அது ரொம்ப இயல்பா எதிர்பார்க்கப்பட்டதுதான். கடந்த முறை இஸ்ரேல் தாக்கிய போதும் உடனடியாக தாக்குதல் நடத்தப்பட்டது. குறி இஸ்ரேல் மேலதான் இயல்பாக இருந்தது. சோ இஸ்ரேல் தான் இதை பிரியம்டிவா செஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போது அதற்கு முன்னேற்பாடுகளோட தான் அவங்க இருக்கிறாங்கிறத பார்க்கிறோம். இப்போ பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல செயல்படும்படி அந்த அரசு அறிவித்திருக்கிறது. இல்ல அதற்கான முன்னேற்பாடுகளை தொடங்க அந்த அரசு அறிவித்திருக்கிறது. நீங்க இஸ்ரேல் போய் பார்த்து வந்திருக்கிறீங்க. அங்க எல்லா இடங்கள்லயும் பாம்பு ஷெல்டர்ஸ் உண்டு, வீடுகள்ல உண்டு, எல்லா பொது பகுதிகளிலையும் உண்டு. அப்படிங்கிறதுனால அதற்கு அவங்க தயாராறாங்க. சோ மிசைல்ஸ் வரும்போது அதை தற்காத்து கொள்ள இந்த தற்காப்பு அமைப்புகள் உண்டு. அயர்ன் டோம், அதுக்கப்புறம் டேவிட் ஸ்லிங், ஏரோ, இது போன்ற அமைப்புகள் உண்டு. இவை எல்லாமே ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸை எதிர்கொள்றதுக்கான சக்தியும் தன்மையும் தான் இருக்கிறது. தேர்ட் மிசைல்ஸ் சிஸ்டம் என்று சொல்லுவாங்க. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்து தன்னுடைய படை வீரர்களை வச்சு அங்க இயக்கக்கூடிய மிசைல்ஸ், குறிப்பாக பாலிஸ்டிக் மிசைல்ஸை எதிர்கொள்றதுக்கான பாதுகாப்பு அரண்கள் அதெல்லாமும் அவங்க முடுக்கி விட்டுருக்காங்க. இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நெடுநாட்கள் திட்டமிட்டது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக இது போன்ற ஒரு சூழல் வரும்னு அவங்க திட்டமிட்டதுதான். சோ திட்டமிடும் பொழுது பதில் தாக்குதல் வரும்னு தெரியும். அதற்கான தற்காப்பு எல்லாம அவங்க செஞ்சிருப்பாங்க. சோ நம்ம வரக்கூடிய நாட்கள்ல ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதல், இஸ்ரேல் இங்க தாக்குதல், அங்க மக்கள் ஓடுறாங்க, இதெல்லாம் இந்த செய்திகள்லாம் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்க்க தான் போறோம். சோ அதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது. ஈரானும் கூட இதை ஏதோ வகையில எதிர்நோக்கி தான் இருக்கும். ஏன்னா திடீர்னு அவங்க செய்யல, நாங்க தாக்க போறோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க அமெரிக்கா. அவங்களுடைய பிளாட்டில எல்லாம் அவங்களுடைய போர் கப்பல்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மத்திய கிழக்குல அவங்க குவிச்சு வச்சிருந்தாங்க. அது வெறும் ப்ராசஸிங்கா நிஜமாலே தாக்க போறாங்களாங்கிற கேள்விதான் போர் வல்லுநர்கள் மத்தியில இருக்குது. நிஜமாலே தாக்கிட்டாங்க. நாங்க அரசை கவிழ்க்கிற வரைக்கும் தாக்குவோம் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. டொனால்டு ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் சொல்றது எல்லாத்தையுமே செஞ்சதில்ல, செய்யறது எல்லாத்தையுமே அவர் சரியா சொல்லிடுவோம் இல்லை அப்படிங்கும் போது அதுல நம்ம இன்னும் கவனித்து பார்க்கணும். சோ இதுல கூடுதலா பார்க்க வேண்டிய விஷயம், முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இஸ்ரேலை மட்டும் தாக்காம ஒரு பெர்ஃபர்மேட்டரி ஸ்ட்ரைக் என்ன சொல்லுவாங்க, கத்தார் மேலேயும் தாக்குதல் நடத்துறாங்க. நம்ம கத்தார்ல ஈரான் தாக்குதல் நடத்தியது அப்படிங்கிறது முன்ன கேள்விப்படாத ஒரு விஷயம். 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. சோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த முறை பெர்ஃபர்மேட்டரி ஸ்ட்ரைக்காக இருந்தது. இந்த முறை தீவிரமாகவே கத்தார் போன்ற, பஹ்ரைன் போன்ற அமெரிக்க பேசஸ் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு நாடுகள் மேல தாக்கக்கூடும். இந்த நாடுகள் எல்லாமே கூட ஈரானுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாடுகளை கொண்ட நாடுன்னா கூட தங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு, இதனால வரக்கூடிய ஸ்திரமற்ற அரசியல் சூழல், இதெல்லாம் காரணம் காட்டி ஒரு பேச்சுவார்த்தையிலேயே சுமூகத்தை தான் அவங்க விரும்பினாங்க. பட் ஆனா அதுக்கான சூழல் இல்லை அப்படிங்கறத பார்க்கிறோம். ட்ரம்ப் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறாரு. ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கறத ஒரு கோல் ஆஃப் த வார் ஆர் த கோல் ஆஃப் தி ஆபரேஷனா அவர் அறிவிச்சிருக்கிறார். இந்த ஆபரேஷன் முடியும் பொழுது ஈரான்ல ஆட்சி கவிழ்ந்திருக்கும், அதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போயிருக்கிறாரு. அந்த அளவுக்கு போக போறதா, ஈரான்ல இருக்கக்கூடிய அரசு தப்பிக்க போகுதா, ஒருவேளை இந்த அயத்துல்லா கமேனியோடைய ஆட்சி கவிழ்ந்தாலும் கூட அடுத்து என்னங்கிற கேள்வி இருக்கு. அங்க ராணுவம் அப்படிங்கிறது ரொம்ப பலமா, இந்த IRGCங்கிறது ரொம்ப பலமான அமைப்பு. சோ அவங்க டேக் ஓவர் பண்ணக்கூடுமா, இல்ல இந்த ஒரு கிளரிக்கல் ரெஜிம்லயே கமேனி தனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால் சக்சஷன் பிளான் எல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாருன்னே பார்க்கணும். சோ இதுக்கெல்லாம் ஈரான் தயாராகவே இருந்தது. கமேனிக்கு கிட்டத்தட்ட ஒரு 86 வயசு. அவர் இந்த நாட்டுடைய சுப்ரீம் லீடராக இருக்கிறார். அவர் தனக்கு ஏதாவது ஏற்பட்டா என்னங்கிற முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்து வருகிறார். அதே போல ராணுவத்திலையும் தளபதிகளோ முக்கியஸ்தர்களோ தாக்கப்படும் பொழுது அவங்களுடைய சக்சஷன் பிளான் எல்லாம் அவங்க பிளான் பண்ணியே வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த ஒரு போர் பதற்றம், இதற்கான சூழல், இதற்கான ஒரு பில்டப் கடந்த ஒரு மாசமா, இன்னும் சொல்ல போனா ஒரு மாசத்துக்கு மேலாகவே, குறிப்பாக வெனிசுவேலா ஆபரேஷனுக்கு பிறகே இது கூடி வரத பார்க்கின்றோம். பேச்சுவார்த்தை கட்டெல்லாம் போய் அங்க தோல்வியை தழுவித்தான் வருகிறது. சோ 2 தரப்பும் இதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வீடியோ கூட
சில வாரங்களுக்கு முன்னாடி வெளியிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா எங்களை தாக்கும் போது இந்த டார்பீடோ அட்டாக் மாதிரி எங்களுடைய படைகள் எப்படி அமெரிக்கால போய் சப்மரீன்ஸ் மூலமா தாக்குதல் நடத்தக்கூடும், அமெரிக்காவை கதிகலங்க செய்யக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பு வீடியோக்கள் எல்லாம் கூட வெளியிட்டு இருந்தாங்க. சோ போத் சைட்ஸ் வேர் பிரிப்பேர்ட். அது இந்த தருணம் வேணா சர்ப்ரைஸா இருக்கலாம், இந்த சனி ஞாயிறுல நடக்கும்னு கூட யூகங்கள் இருந்தது. அப்படி நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்தது, சர்வதேச ஊடகங்கள்லாம் சொல்லன. இதுல நம்ம கவனிச்சு பார்க்கணும், நேற்று வரைக்கும் நமது இந்திய பிரதமர் இஸ்ரேல் இருந்தார் அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ இதெல்லாமே நடக்கிறதுனால நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபசாட் அவங்க கொடுத்திருக்க கூடும். சோ பட் எப்படி பார்த்தாலும் கூட இந்த ஒரு சனிக்கிழமை உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், இந்த அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கிய யுத்தமும் இதே போன்ற ஒரு சனிக்கிழமை தான் தொடங்கியது. அதே போல ஒரு சனிக்கிழமை இந்த யுத்தத்தை அவங்க தொடங்கி இருக்கிறாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒருங்கிணைந்து தொடங்கி இருக்கிறாங்க. ரெண்டு தரப்பும் தயாராக இருக்கிறது, ரெண்டு தரப்பும் இதற்கு ஏற்பாடுகள் மாற்று ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கு. we'll have to wait and see. ஒரு 12 நாள் யுத்தமா இருக்குமா, அதற்கு குறைவான ஒரு ஆபரேஷனா இருக்குமா, ஈரான் கேபிட்டுலேட் ஆகுமா? ஈரான் கேபிட்டுலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு பார்க்கறாங்க. ஏனென்றால் இந்த ரெஜிமுடைய இந்த அயத்துல்லா ரெஜிமுடைய நோக்கம் அப்படிங்கிறது நம்ம அமெரிக்காவுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றா நம்ம இன்னும் பலவீனம் தான் போடுவோம், நம்ம இறுதி வரைக்கும் போராடணும், ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், எதிர்கொள்ளணும், நம்ம எளிமையா நம்ம விட்டு கொடுத்துட கூடாது, we'll have to fight tooth and nail அப்படிங்கிறது தான். அததான் எங்களுடைய நோக்கம். நாங்க மாற மாட்டோம், நீங்க சொல்றீங்கிறதுக்காக எல்லாம் நாங்க எங்களுடைய நிலைப்பாடுகளை மாத்திக்க மாட்டோங்கிறது தான் அவங்க நிலைப்பாடாக இருக்கிறது. how far Israel and US will go, how far Iran will go, அதுல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது. இதுல இன்னொன்னு கவனிக்கத்தக்க விஷயம், ட்ரம்ப்டைய குறி ஈரான்ல ஒரு நல்லரசு அமையணுங்கிறதெல்லாம் தாண்டி அங்க ஈரான் ஒரு எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய, ஆயில் ரிசோர்சஸ் அதிகமா இருக்கக்கூடிய, உலகத்திலேயே ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சைனா, ரஷ்யா போன்ற பகுதிகள் ஈரான்ல இருந்து வரக்கூடிய ஆயில பெருமளவுக்கு நம்பி இருக்கிறாங்க. இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி அங்க போயிட்டு இருக்கு. சோ ஈரானுடைய எண்ணெயும் கூட ட்ரம்ப்புடைய குறி. எப்படி வெனிசுவேலால ஆட்சி மாற்றம் செய்து அங்க இருக்கிற எண்ணெய் வளங்கள் எல்லாம் அவர் தனதாக்கி கொண்டாரோ அது போன்ற ஒரு திட்டமும் அவருக்கு இருக்கிறது. அவ்வளவு தூரம் போகுதாங்கிறத பொறுத்து பார்க்கணும். நிறைய ஒரு ஸ்டார்ட்லிங் அலிகேஷன்ஸ் அவர் வச்சிருக்காரு. ஈரானுடைய இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வெறும் இஸ்ரேல் அமெரிக்காவை தாண்டி ஐரோப்பிய தேசங்களையும் குறி வைக்கக்கூடியவை அப்படிங்கிறார். ஐரோப்பியாவையும் குறி வச்சுதான் அதை செய்யறாங்கிறார். ஒருவேளை அவர் மைண்ட் கேம் ஆடலாம், ஏன்னா யூரோப்பிய தேசங்கள் போற இது மாதிரியான ஆபரேஷன்ஸ் அவ்வளவு எளிமையா ஊக்குவிக்கிறது இல்லை, அவங்க ஸ்டெபிலிட்டியை தான் விரும்புறாங்க போது ஐரோப்பாவையும் தங்க பக்கத்தை இணைக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வாட் சார்ட் ஆஃப் இம்ப்ளிகேஷன் இட் வில் லீட் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஈரான்ல உள்நாட்டு கலவரங்கள் கடந்த சில வாரங்களாக நடந்து வந்தன, நாடு தழுவிய அளவுல நடந்து வந்தது, அங்கங்கே நடக்கும். இப்ப இந்த ரெஜிமுடைய ஈரான்ல இருக்கக்கூடிய ரெஜிமுடைய ஒரு கோர் பேஸா பார்க்கப்படுறது கோம். அதுல இருந்துதான் கொமேனிங்கிற ஒரு பேரே வருது. அதுதான் இன்னைக்கு தெஹரான் ஆட்சி பீடம் என்றாலும் கூட அவங்களுக்கு சித்தாந்த பீடம் அப்படின்னு பார்த்தா கோம் தான். அந்த கோம்லயே இந்த மாதிரியான கிளர்ச்சிகள்லாம் வந்ததை நம்ம பார்த்தோம். இதுதான் சரியான சூழல். அங்க உள்நாட்டிலேயும் அவங்களுக்கு தலைவலி இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. அதனால இதுதான் அங்க ஒரு இன்ஸ்டபிலிட்டியை பயன்படுத்தி நம்மளுடைய கோல்ஸ் அடையறதுக்கு சரியான தருணம்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டாக இதை முடிவு செஞ்சிருக்காங்க. we'll have to see how far it goes. இதோடைய விளைவு என்னன்னு. உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு நன்றி.